செல்வி, ஐடி கம்பெனில இருந்தா கூப்பிடுறாங்க. டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னடா உங்க வேலை எதுவும் கெடுத்துட்டானா? ஐயோ மாமா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க, சாப்பிடு. ஐயோ போன் அட்டன் பண்ணி பேசுடா. ஆமா, இதெல்லாம் எங்க டெலிவரி பண்ணணும்? அண்ணே, அதனே ஒரு ஐடி கம்பெனி ஆர்டர்னு சொன்னேனே, நம்ம 2 பேர் கூட சேர்ந்து பண்ணலாம்னு சொன்னேனே, அந்த ஆர்டர் தானே. இன்னைக்கு தான் முத நாள் அவங்களுக்கு சப்ளை பண்றோம். அதான் மேனேஜர் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அண்ணே நீ சாப்பிடுண்ணே, கொஞ்ச நேரத்தில் நான் போய் கொடுத்துட்டு வந்துருவேனே. டேய் வேலு, முதல் நாள் சப்ளைன்னு சொல்ற. அவங்க கேட்ட டைமை விட 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கொண்டு போய் டெலிவரி பண்ணாதான் நம்ம மேல நம்பிக்கை வரும். சாமிக்கு படையல் போட்டேல, உன் சமையல் பத்தி எனக்கு தெரியும்டா. நீ நல்லா சமைப்பேன்னு. டேஸ்ட் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீ முதல்ல வேலையை பாரு. அண்ணே, எல்லாம் எடுத்து வை. ஒரு நிமிஷம். பூஜா, இதை புடி. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். என்னன்னு சாப்பிடு. முதல்ல எல்லாம் எடுத்து வைடா. செல்வி, எடுத்து வைமா. சரி வாடா, ஏத்து ஏத்து. கை கழுவ தண்ணி இங்க இருக்கு. செல்வி, வேற எதுவும் இருக்கு? எடுத்து வை. எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு மாமா. பூஜா எல்லாம் செக் டைம் ஆயிடுச்சு. தம்பி, எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. அண்ணே பார்த்து கொண்டு போனேன். அவரங்க அங்கேதான் இருக்கு. சரி சரி, வேமா வேமா. நேரத்துக்கு போயிடு. மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த செல்வி வேலுவோட சமையல் சகாப்தமா முடிய போகுது. நம்ம திட்டத்துக்கெல்லாம் முட்டுக்கட்டை போட்ட மாதிரி இருந்த இந்த செல்வியோட கதை இன்னையோட காலிமா. அவ ஒழிஞ்சாதாண்டி நம்ம ஜெயிக்க முடியும். இல்லனா நம்ம காதல நுழைஞ்ச வண்டு மாதிரி நமக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பான். அவ்வளவுதான். இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ள செல்வியும் வேலும் தான் டிவில பிரேக்கிங் நியூஸா வரப்போறாங்க. வேலு, நீ போய் டெலிவரி என்னன்னு கூட இருந்து பாரு. நமக்கு வேலை தான் முக்கியம். நான் வந்து உனக்கு தொந்தரவா இருக்க கூடாது. ஐயோ, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைண்ணே. அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. ஆர்டரை வாங்கி சமையல் பண்ணி அனுப்பிச்சு விடுறது வரைக்கும் தான் நம்ம வேலை. அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்கண்ணே. சரி, இந்த ஆர்டர் மூலமா உனக்கு நல்ல லாபம் கிடைச்சதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா. இதை வச்சு எப்படியும் மேற்கொண்டு 4 கம்பெனி ஆர்டர் கிடைக்கும்டா. எப்படியாவது நீ முன்னேறி பெரிய ஆளா வரணும். ஏன்னா இப்படி ஒத்தையா பேசுற? நீ நல்லா இருந்தா தானே நான் நல்லா இருக்க முடியும். இல்லடா, நான் செஞ்ச தப்புக்கு நான் தான் பிராயச்சித்தம் தேடணும். அன்னைக்கு இருந்த கண்ணு முன்னு தெரியாத கோவத்துல என்னை பத்தி மட்டுமே யோசிச்சேனே தவிர உன் இடத்துல இருந்து நான் யோசிக்க தவறிட்டேன். ஹோட்டலையும் வீட்டையும் நானே பாத்துக்கலாம்னு நினைச்சுதான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கு. மாமா, அந்த மாதிரிலாம் எதுவும் நினைக்காதீங்க. அன்னைக்கு நடந்த சம்பவத்துல உங்க மேல மட்டும் தப்பு இல்ல. நடந்த எல்லா விஷயத்திலயும் எங்களுக்கும் கொஞ்சம் பொறுப்பு இருக்கு. எப்படியாவது உங்களை சமாதானப்படுத்தி அங்கேயே பூஜாவுக்கும் வினோத்துக்கும் கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கணும். அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில பூஜாவை பத்தி மட்டும்தான் நாங்க யோசிச்சோம். உங்களை பத்தி யோசிக்காம விட்டுட்டோம். எல்லாமே சந்தர்ப்ப சூழ்நிலை. அதுக்கு பின்னாடி ஓடுற மாதிரி ஆயிடுச்சு. ஆமா அண்ணே, எனக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியலண்ணே. எனக்காக அண்ணனும் அண்ணியும் ரொம்ப தண்டனையை அனுபவிச்சுட்டாங்க. நான் தானே உங்க எல்லார்கிட்டயும் சாரி கேட்கணும். இங்க பாருங்க, மாறி மாறி எவ்வளவு நேரம் அப்படி மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருப்பீங்க? பழசையே பேசி சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்காம ஆக வேண்டிய வேலையை பாருங்க மாப்ள. ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதுவே போதும்.
அண்ணே இப்போ ஹோட்டல்லாம் எப்படிண்ணே போயிட்டு இருக்குது? என்னன்னு சொல்றது? அதான் நேர்ல நீயே பாத்தியே, ஹோட்டல்ல ஈ ஓட்ட கூட ஆள் இல்லாம இருக்கு.